எப்போவுமே நான் க்ராசரி ஷாப் போகும்போது இந்த மஞ்சள் பூசணிக்காவை பார்த்துட்டு வாங்கவே மாட்டேன். ஆனால் இந்த டைம் இதையும் நம்மளோட ஃபுட்டில் சேர்த்துக்கணும் அப்படின்றதுனால வாங்கிட்டேன். இதில் கொஞ்சம் கூட்டுக்கும் கொஞ்சம் சப்பாத்தி பண்ணுறதுக்கும் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் சப்பாத்தி நான் எப்படி பண்ணேன்றதை சொல்லிடட்டா? ஃபர்ஸ்ட் இந்த காயை நல்லா க்யூபாக கட் பண்ணிக்கிட்டு தண்ணியில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு இந்த காயை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வச்ச காயை ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணியும் எடுத்துக்கணும். ஒரு ஸ்மூதி கன்சிஸ்டன்சியில் தேவையான அளவுக்கு மாவை எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகத்தூள் ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லை, நான் ஆட் பண்ணேன். உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பூசணிக்காய் பேஸ்ட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டை நான் மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணும்போதே தேவையான தண்ணியும் தெளித்து தான் நான் சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இந்த மாவு மேலே கொஞ்சமாக ஆயில் மட்டும் அப்ளை பண்ணி நான் 20 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சு எடுத்துட்டேன். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்போவுமே நம்ம சப்பாத்தி திரட்டுற ஸ்டெப்பு தான். சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி திரட்டி நம்ம தோசைக்கல்லை எப்பவும் போல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பூசணி சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியேவும் சாப்பிட்லாம். நான் இது கூட சிக்கன் தொக்கு தான் வச்சுருக்கேன். பூசணிக்காவே பிடிக்காது, நான் சாப்பிட மாட்டேன்றவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும்.